நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில 108 திவ்ய தேசம் எவ்வளவு சரித்திரங்கள், ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் அந்த பெருமாளுடைய மேன்மை தான் என்ன, ஆழ்வார்களுடைய அந்த கனிவாய் அமுதமானது, தமிழ் அமுதமானது எவ்வளவு மேன்மையானது, வேதங்களுக்கு இணையாக திவ்ய பிரபந்தாதிகளும் உண்டு என்று ஆழ்வார்களுடைய வாக்கில் வந்த அந்த அமுதமானதை பெருமாளே நமக்கு எடுத்துரைப்பது இந்த திவ்ய தேசத்தின் ஒரு மேன்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த விதத்துல திவ்ய தேசங்கள் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைய தினம் தரிசிக்க போவது ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த திவ்ய தேசம் தான் இங்க அவதாரம் பண்ணின ஆழ்வார் தான் 4000 நமக்கு கிடைப்பதற்கு காரணம். எந்த திவ்ய தேசம் இது? ஆழ்வார் திருநகரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஆனா இதனுடைய பெயர் திருக்குருகூர் அப்படின்னு தான். எந்த ஆழ்வாருடைய அவதாரம்? சிலது சொல்றது உண்டு, வைகாசி விசாகத்தை விட சிறப்பா எதையாவது சொல்லிட முடியுமா? திருக்குருகூரை விட அழகான ஒரு இடத்தை நம்ம சொல்லிவிட முடியுமா? அவ்வளவு ஏன், இந்த ஆழ்வாரை விட ஒரு சிறந்த ஆழ்வாரைத்தான் நம்ம சொல்லிவிட முடியுமா? இவருடைய திருவாய்மொழியை விட சிறந்ததா வேறொன்று இருக்கின்றதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு புகழாரங்கள் பல சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். கன்னடத்துல முக்கியமா அஷ்டதாசர்களை பத்தி பேசும் பொழுது தாசர் அப்படின்னு சொல்லிட்டா அது புரந்தர தாசரைத்தான் குறிக்கின்றது. அங்க ந மாதவ சமோ தேவக நச்ச மத்வ சமோ குருஹு புரந்தர சமோ தாசக அப்படின்னு சொல்லுவார்களாம். அந்த மாதிரி நமக்கு ஆழ்வார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நம்மாழ்வாரைத்தான் குறிக்குமா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்மாழ்வார் நமக்கு பல விஷயங்களை எடுத்துரைக்கின்றார். தர்மத்தின் பாதையில் இறைவனை எப்படி சரணாகதி செய்வது என்று பலரையும் தேற்றுகின்றாராம் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார்கிட்ட தானே பிரார்த்தனை பண்ணி நாதமுனிகள் முன்னாடியே நம்ம பார்த்தோம், 12,000 தரம் கண்ணினுள் சிறு தாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை பாடி நம்மாழ்வார் தான் பிரத்யக்ஷமாகி 4000த்தையும் அவருக்கு தந்தார் அப்படிங்கிற சரித்திரம் தெரியும். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரனுடைய ஒரு அவதார ஸ்தலம்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு மேல வேற என்ன நமக்கு இந்த திருத்தலத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்லணும்? அப்படி இந்த திருத்தலத்துக்கு ஏற்றம் நம்மாழ்வார அப்படிங்கிறதுனால தான் திருக்குருகூருங்கிறதே நமக்கு நினைவு இருக்கிறது இல்ல, ஆழ்வார் திருநகரிங்கிறது தான் ஞாபகம் இருக்கு. ஆழ்வார் அவதரித்த திருநகரம் என்பதனால தான் ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு பெயர். நவ திருப்பதிகள்ல கடைசியா இருக்கக்கூடிய திருத்தலம். திவ்ய தேச பட்டியல்ல பார்க்கும் பொழுது 87வது தலம் பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல 10வது திவ்ய தேசமாக இருக்கின்றது. 10 out of 18 அப்படின்னு சொல்வது போல 10வது திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். இங்க பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா ஆதிப்பிரான் அப்படின்ட்டு பெயர். ஆதிநாதன் அப்படின்ட்டு இவருக்கு பெயர் உண்டு. நின்ற திருக்கோலத்துல கிழக்கே திருமுக மண்டலத்தோடு ஆச்சரியமான சேவை நமக்கு தருகின்றார். தாயார் 2 தாயார்கள், தனி கோவில் நாச்சியார்கள், ஆதிநாத வள்ளி, குருகூர் வள்ளி அப்படின்னு சொல்லி 2 தாயார்கள் உண்டு. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தாமிரபரணி நதியானது, ஸ்தல விருட்சம் ரொம்ப முக்கியம். இங்க புளிய மரம் தான் ஸ்தல விருட்சம். எதனால அப்படிங்கிறத பின்னாடி சரித்திரம் பார்க்கும் பொழுது நான் அவசியம் சொல்றேன். காட்சி கண்டவர்கள் பிரம்மதேவர், மதுர கவி ஆழ்வார், நம்மாழ்வார். அப்படி இந்த ஆதிநாத பிரானுடைய ஒரு மேன்மை என்ன? எதனால திவ்ய தேசம்? முதலையே சொன்ன நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். ஆனா அவதார ஸ்தலம் எல்லாம் திவ்ய தேசமா இருக்கா அப்படின்னா திருமழிசை அபிமான கஷேத்திரம்ங்கிறத நம்ம முதல்லயே பார்த்தோம். ஆனா இங்க நம்மாழ்வார் இந்த பெருமாளையே பாடி இருக்கார். அதனால இது திவ்ய தேசம். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினது அப்படிங்கிறதுனால திவ்ய தேச பட்டியல்ல வரக்கூடிய முக்கியமான கோவில். இந்த இடத்துல பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். ஒரு சமயம் பிரம்மதேவர் பெருமாள்கிட்டயே கேட்டாராம், தபஸ் பண்றதுக்கு சிறந்த ஒரு இடம் எது அப்படின்னு கேட்ட பொழுது அவரே இந்த குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை காண்பித்து தாமிரபரணி தீரத்துல இருக்கு, அப்படி தாமிரபரணி தீரத்துல இருக்கக்கூடிய இடத்துல நீர் சென்று தபஸ் செய்வீர்களாக என்று சொல்ல பிரம்மதேவர் இங்க வந்து தவம் பண்றார். பெருமாள் பிரத்யக்ஷமாகி மதர்ச்சனம் குரு அப்படின்னு சொல்றார். மத் அர்ச்சனம், அர்ச்சனம்னா பூஜிப்பாயாக,
குரு அப்படின்னா ஷெய் அப்படின்ட்டு பொருள் உண்டு. அதோடு குருவாகவும் உபதேசம் பண்ணினதுனால இந்த இடத்துல பெருமாள் திருக்குருகூர் அப்படிங்கிற ஊரோடு அங்க ஆதிநாதனாகவும் ஆச்சரியமான சேவை தருகின்றார். அப்படி திருக்குருகூர்னு பேர் வருவதற்கு அதுதான் காரணமாக இருக்கின்றது. குருகூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அரசாட்சி செய்கின்றாராம். அதனால திருக்குருகூர் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு ஒரு பெயர் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அப்படி பிரம்மதேவருக்கு குருவாகவும் வந்து இந்த இடத்துல பெருமாள் உபதேசம் செய்கின்றாராம். அதனால குருகூர் அப்படிங்கிறதும் இதை நாம் சொல்ல முடியும். அவரை அர்ச்சனம் செய் குரு என்று சொன்னதனால திருக்குருகூர் அப்படிங்கிற திருநாமம் இந்த ஊருக்கு வந்தது. அது மட்டுமல்ல, குருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா அரசாட்சி பண்ணினதுனால திருக்குருகூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஊரினுடைய ஒரு பெருமையையே பாடும் பொழுது எப்படி சொல்கின்றார்கள் அப்படின்னா, வாய்க்கும் குருகை திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதமளித்தாய், அந்த நாயோடிந்த பேய்க்கும் இடமளித்தார் பழுதோ, பெருமாள் மகுடம் சாய்க்கும் படிக்கு கவி சொல்லு ஞான தமிழ் கடலே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமிரபரணி அப்படின்னு நம்ம சொல்றோம். தாமிரபரணிக்கு இக்கரையில ஒரு யோகி இருந்தாராம். அந்த யோகியோடு பக்கத்திலேயே ஒரு நாய் எப்பொழுதுமே இருக்குமா. இந்த நாய் என்ன பண்ணுமா, தாமிரபரணிக்கு அக்கறை போகுமா. அக்கறை எதுன்னா அந்த திருக்குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கேருந்து தினம் அங்க போகும். அங்க போய் என்ன பண்ணும், சாப்பிடுமா. எதை சாப்பிடும், அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவர்கள் சாப்பிட்டுட்டு போட்ட எச்சில இருக்கும் இல்லையா, அந்த எச்ச இலையில இருக்கக்கூடியதை வாரி சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த பக்கம் வந்து பேசாத தூங்கிடுமா. இப்படியே அது தினம் செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பக்கம் போய் சாப்பிட்டதாம். சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்பொழுது தாமிரபரணியில வெள்ளம் வந்து அந்த நாய் தன்னுடைய பிராணன் போனது. பிராணன் போனப்ப என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, அது மோட்சத்துக்கு போகிறத இந்த யோகி பார்த்தாராம். அப்ப நாய்க்கு எப்படி மோட்சம் கிடைச்சது, எதனால அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த ஊரினுடைய மகாத்மியம், அந்த எச்சி இலையை என்ன இருக்கோ அதை சாப்பிட்ட நாய்க்கு கூட பரமபதத்தை அளித்தீரே நம்மாழ்வாரே, இந்த பேய்க்கும் சேர்த்து கொடுத்தால் பழுதாகி விடுமோ என்று கேட்கின்றார். அப்போ நாயா பிறக்கலாம், எங்க நாயாக பிறக்கணும், ஆழ்வார் திருநகரியில எச்சிலையை சாப்பிடக்கூடிய நாயாக நாம் பிறந்தோமேயானால் நமக்கு மோட்சம் உறுதி என்று அவ்வளவு இந்த மண்ணினுடைய சிறப்பையும் ஊரினுடைய சிறப்பையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்படி இங்க சரித்திரம் என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முக்கிய சரித்திரம் பிரம்மதேவர். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு தாந்த கஷேத்திரம் அப்படிங்கிற பேரும் உண்டு. எதனால தாந்த கஷேத்திரம் அப்படின்னு பார்த்தா, பூர்வத்துல மாந்தன் அப்படின்ட்டு பெயர். அவர் வேதங்களை பயிலறதுக்கு போறார். அந்த குரு எவ்வளவோ சொல்லி கொடுத்தோம், அவருக்கு சரியாவே ஏற மாட்டேங்கிறது, ரொம்ப விளையாட்டுத்தனம். அதனால அந்த குரு ரொம்ப மனசு வருத்தத்தோட சொல்லிடுறாராம், நீ பாரு வேதத்தினுடைய அர்த்தமே தெரியாதபடிக்கு திருப்ப பிறக்க போற அப்படின்னு சொல்றாராம். அதற்கேற்பது போல அடுத்த பிறவியில அந்த மாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தாந்தனாக பிறக்கிறாராம். தாந்தனாக விந்திய பருவத்துக்கிட்ட இருக்கும் பொழுது ஒரு ஒளியானது அவருக்கு தென்படுகின்றது, இவரை அழைத்து கொண்டு வருகின்றது. அந்த ஒளியானது அப்படி நாக்பூரை கிராஸ் பண்ணி திருவேங்கடமானதை தாண்டி அங்கேந்து கீழே மதுரை எல்லாத்தையும் தாண்டி தெற்கு பகுதிக்கு இந்த இடத்துல தாமிரபரணி தீரத்துக்கு கொண்டு வந்ததாம். இங்க வந்த உடனே பெருமாளை பிரார்த்திக்கின்றார். இதுதான் குருகூர் அப்படின்னு நினைச்சு அவர் பெருமாளை பிரார்த்தனை பண்றாராம். ஆனா வாஸ்தவத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அது அப்பன் கோவில் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் தான். இந்த அப்பன் கோவில் அப்படிங்கிறது தான் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். பூர்வத்துல அப்பன் கோவிலும் ஆழ்வார் திருநகரையும் பக்கத்துல பக்கத்துல இருந்திருக்குமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பிறந்துட்டு அவர் அடுத்த நிமிஷமே அடுத்து உடனே ஆழ்வார் திருநகரைக்கு போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கும் அந்த அப்பன் கோவில் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ அப்பன் கோவில்ல இங்க வந்து இவர் பெருமாளை பிரார்த்தனை பண்றச்ச நாரதர் வந்து சொல்றாராம், நீ இன்னும் கொஞ்சம் சற்று தள்ளி போய் பிரார்த்தனை பண்ணு என்று சொல்ல,
அப்படி பிரார்த்தித்த பொழுது பெருமாள் இவருக்கு பிரத்யக்ஷமாக காட்சி தருகின்றாராம். இதுல என்ன ஆச்சு, ஊருக்குள்ள இருந்த சிலர் எல்லாம் இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இவர் அப்பன் கோவில்ல வந்து திரும்ப எல்லா பூஜைகளையும் பண்றார். யாரெல்லாம் இவரை வெறுத்தாலோ அவர்களுடைய கண் பார்வையெல்லாம் போனது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெருமாள் அசரீராக சொல்கின்றாராம், யாரை ஊரை விட்டு குருகுரை விட்டு யார் அப்பன் கோவிலுக்கு அனுப்பிச்சீர்களோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் வழியே உங்க பார்வை வராதுன்னு சொல்ல அத்தனை பேரும் அங்கேருந்து கிளம்பி குருகூர்லேருந்து கிளம்பி அப்பன் கோவில் இங்க இருக்கக்கூடிய பெருமாள்கிட்டையும் இவர்கிட்டையும் வந்து பிரார்த்தனை பண்ண சரணடைய அதன் பிறகு அவர்கள் இழந்த பார்வை கிடைத்தது. அதனால தாந்தன் வழிபட்ட க்ஷேத்திரம் பெருமாள்ங்கிறதுனால தாந்த க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு திருநாமம் இந்த ஊருக்கு உண்டு. அதே மாதிரி இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா சங்கனின் துறை அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்கு. சங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். இந்த சங்கன் பெருமாளை அடையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாரத மகரிஷி அவர்கிட்ட சொல்றாராம், குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் பெருமாளை நோக்கி தவம் பண்ணு, எப்ப பார்த்தாலும் பெருமாளை சுழன்று வந்து கொண்டபடி இருந்துட்டே இரு அப்படின்னு சொல்ல ஒரு நோன்பு மாதிரி அதை பண்ணு, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து சங்கன் புறப்பட்டு வராராம். தாமிரபரணியில தன்னை ஒரு சங்காக மாற்றி கொண்டாராம். இவர் என்ன பண்ணுவார், திருச்செந்தூருக்கு பக்கத்துல கடல் இருக்கு தானே, அந்த கடல்ல இரவு நேரம் எல்லாம் இருப்பாராம். பகல் நேரத்துல அங்கேருந்து கிளம்பி தாமிரபரணிக்கு வந்து இங்க பெருமாளுக்கு சேவை பண்ணுவாராம். இதுதான் அவர் எப்பொழுதும் நித்திய கிரமமாக வச்சுருக்கார். இதுல என்ன அப்படின்னு சொன்னா தாமிரபரணி சமுத்திரத்துல தானே போய் கலக்கிறது, அதனால அங்கேருந்து இங்க வருவார். அப்படி வரும் பொழுது இவர் குருகூர்னு நினைச்சு அப்பன் கோவில்ல இருக்கிற பெருமாளை தான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். நாரதர் திரும்ப வந்து சொல்றாராம், இந்த பாரு இது அப்பன் கோவில், குருகூர் இதுக்கு அண்ணண்ட இருக்கு, அங்க நீ போய் பிரார்த்தனைய பண்ணு என்று சொல்ல அதன் பிறகு சங்காக குருகூர்ல போய் பிரார்த்தனை பண்றார். இவரோட இன்னும் நிறைய சங்குகளும் சேருது. சங்கணி அப்படின்னு சொல்வது போல அணி குரூப் இவ எல்லாம் ஒன்னாக சேர்ந்துதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, கடல்ல இருந்து இவர்கள் கிளம்பி தாமிரபரணிக்கு வரும் பொழுது ஒரு திமிங்கலமானது, பெரிய திமிங்கலமானது வழியை மறைச்சது. இந்த சங்குகளால எங்கேயும் போக முடியல. என்ன பண்ணுறது அப்படிங்கிறச்ச பெருமாளை பிரார்த்தனை பண்ண பெருமாளே ஒரு நரனாக தோன்றி அந்த திமிங்கலத்தை வதம் பண்ணினாராம். அதன் பிறகு திரும்ப இவர்களுடைய அந்த நோம்பானது ஒவ்வொரு நாளும் செய்கின்றார்கள். 1000 வருஷம் காலம் அந்த மாதிரி பெருமாளை பிரார்த்தனை பண்ணினாராம். அப்படி அவருக்காக பெருமாள் பிரத்யக்ஷமாகி சாயுஜ்ய மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதை சங்கனுக்கு தரார். அதனால சங்கணித்துறை அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இந்த ஊருக்கு உண்டு. தீர்த்த கஷேத்திரம்னு சொல்றது உண்டு, வராக கஷேத்திரம்னு சொல்றது உண்டு. அநேகமான பெருமைகள். ராமாயணத்துல லக்ஷ்மணன் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சொல்லப்படுவது உண்டு, அந்த ஊர் பக்கங்கள்ல சொல்லப்படுற ஒரு சரித்திரமாக இருக்கு. லக்ஷ்மண சுவாமி, அதாவது ராம அவதாரம் பூர்த்தியாக போறது, ராமபிரான் லக்ஷ்மணர்கிட்ட சொல்றார் யாரையும் உள்ள விடாதே அப்படின்னு சொல்றாராம். ஆனா துர்வாசர் அந்த சமயத்துல வரார். வேற வழி இல்லாம லக்ஷ்மண சுவாமி துர்வாசரை உள்ள விட்டுட்டாராம். உள்ள விட்டதுனால ராமன் அவரை உபசாரம் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்து நான் சொன்னதை கேட்கல பத்தியா, அதனால நீ மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாராம். 16 வருஷ காலம் நீ மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் ராமன் பாதத்தை பிடிச்சுட்டு அழறாராம், நான் என்ன செய்வேன், உங்களை பிரிஞ்சு எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்ன பொழுது, இல்ல இல்ல நீ எந்த மரமா மாறுகின்றையோ அந்த பொந்துக்குள்ள நானே வந்து உட்கார போறேன், 16 வருஷ காலம் உன் மடியிலத்தான் வந்து இருக்க போறேன், அதனால நீ குருகூர் சென்று அங்கு புளிய மரமாக மாறுவாயாக என்று சொல்ல ஆதிசேஷனான லக்ஷ்மணனே இந்த இடத்துல புளிய மரமாக மாறினார். இன்னைக்கும் நம்ம போனா பார்க்க முடியும், 5000 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய புளிய மரம் அது. அந்த பொந்து இன்னைக்கும் இருக்கு. அப்போ ராமனே தான் நம்மாழ்வாராக வந்து அவதாரம் பண்ணினார். பெருமாள் தானே நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாராக பெருமாள் அவதாரம் பண்ணி 16 வருஷ காலம் இந்த புளியம் பொந்துக்குள்ளதான் இருக்கார். அப்பன் கோவில்ல அவதாரம். இன்னைக்கும் அவர் அவதரித்த அந்த மேடை இருக்கு. அப்பன் கோவில்ல போய் பார்த்தோம்னா அங்க காரிக்கும் உடையநங்கைக்கும் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி ஆழ்வார் திருநகரிக்கு வந்தாரா, இந்த பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். 16 வருஷம் யாரிடத்துலையும் பேசல. அந்த மாதிரி சமயத்துல மதுர கவி ஆழ்வார் விந்திய பிரதேசத்துல இருக்கார். அவரை ஒரு ஒளி அழைத்து கொண்டு வந்தது. அழைத்து வந்து இந்த இடத்துல விட்டா இங்க நம்மாழ்வார அந்த புளியம் பொந்துக்குள்ள பாக்குறார். உயிர் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும்னு ஒரு கல்லை எடுத்து அப்படி எரிஞ்சாராம்.
கண்ணை திறந்து பார்த்தாராம். ஓஹோ, உயிர் இருக்கு அப்படின்னு உடனே அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றாராம். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கு கிடக்கும் அப்படின்ட்டு கேட்டாராம். அதற்கு நம்மாழ்வார் ஒரு பதில் சொல்கின்றார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னு. இப்ப இதுல என்ன பொருள் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் எதையுமே புரிஞ்சுக்காத இருக்கக்கூடிய ஜீவாத்மா திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து உபாயம் வேணும்னு கேட்டா அது எங்க போகும் அப்படிங்கிறச்ச, அந்த உபாயம் இறைவனுடைய பாதார விந்தம், அங்கேயே இருந்து அங்கேயே கிடந்து அந்த இறைவனை அடையும் என்று சொல்கின்றாராம். அப்படி நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் சந்தித்து அதன் பிறகு அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய ஒரு மேன்மை என்னன்னு உணர்த்திய க்ஷேத்திரமும் இதுதான். அது மட்டும் அல்ல, ராமானுஜர் அவரை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டே வரோம். ராமானுஜருடைய ஒரு மறு அவதாரம் அப்படின்னா மணவாள மாமுனிகள். அந்த மணவாள மாமுனிகளும் அவதரித்த திருத்தலம் அப்படிங்கிறது இந்த திருக்குருகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். நம்மாழ்வார் இங்கு 4000 மட்டும் தரல, விக்கிரகத்தையும் தருகின்றார். என்ன விக்கிரகம்? தாமிரபரணி தீரத்துல அந்த தீர்த்தத்தை காய்ச்சி விக்கிரகம் பண்ணும் பொழுது முதல்ல ராமானுஜர் வருகின்றாராம். இது என்ன, இது உங்களை விக்கிரகமா பார்க்கணும்னு நினைச்சா ராமானுஜர் வருகின்றாரே அப்படின்னு சொன்ன பொழுது நம்மாழ்வார் இன்னொரு விக்கிரகத்தை பண்ணுங்கோ என்று சொல்ல 2வது விக்கிரகமானது நம்மாழ்வாராக வருகின்றது. இப்ப முதல்ல வந்தவர் யாருன்னா பவிஷ்யாச்சாரியார் அப்படின்னு சொல்றார். அதாவது ஃபியூச்சர், அடுத்து வரப்போறவர், லோக உத்தாரணத்துக்காக வரப்போறவர் என்று ராமானுஜருடைய ஒரு விக்கிரகமானதை நம்மாழ்வாரே தருகின்றாராம். மதுரகவி ஆழ்வார், நாதமுனிகள் இப்படி எல்லாவற்றுக்கும் சம்பந்தப்பட்டு அத்தனை ஆழ்வார்களால ஒரு பெருமையும் ஏற்றமும் கொண்ட திருத்தலம் இந்த திருத்தலம்னு சொன்னா மிகையாகாது. அப்படிப்பட்ட ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதிகளில் கடைசியாக இருக்கக்கூடிய திருக்குருகூர்ல இருக்கிற ஆதி பிரானுக்கு, ஆதிநாத சுவாமிக்கு திருப்பல்லாண்டு கூறி அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.